எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து நம்ம சேனல்ல கேம் ஷோ பண்ணிட்டு இருந்தோம். வெறும் கேம் ஷோவா இல்லாம குழந்தைகளுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு மெமரி கேம் ஷோவா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப பண்ண போறது என்னன்னா, நம்முடைய நினைவுல எவ்வளவு விஷயம் படிச்சா மண்டையில ஏத்திக்கிறோம் அப்படின்றது. அது ஒன்று அப்சர்வேஷனுக்கு, இன்னொன்று நம்ம பண்ண வேண்டிய டெலிவரி. அது அப்சர்வேஷன் பண்ணிட்டு மெமரியில ஏற்றிட்டு அப்புறம் அதை நம்ம சொல்லி காட்டணும். அதை தான் ஸ்கூல்ல எதிர்பார்ப்பாங்க. அது நிறைய குழந்தைங்களுக்கு குறைவாக இருக்கும் இல்லையா? அது இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் ஒரு விஷயம் தான் இது. எப்படின்றது இந்த கேம் ஷோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு விஷயத்த கண்ணு எதிர காமிச்சிட்டு அதையே திருப்பி கேட்டால் நம்மளால் சொல்ல முடியுதா, ஞாபகப்படுத்திக்க முடியுதா அப்படின்றது தான் இந்த கேம் ஷோவுடைய என்ன சொல்கிறது, மெமரி கேம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கேமை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த 4 பேரும். இப்போ அவங்க ஒரிஜினல் ஃபேஸ் காமிச்சிருக்காங்க. ஆன்சர் பண்ணும்போது வேற ஃபேஸில் இருப்பாங்க. சரியா? நீங்கள் உட்காரலாம் சார். எல்லாம் உட்காந்துருங்க. போட்டுருங்க. இல்ல தெரிய மாட்டீங்க, எந்திரிச்சுதான் பதில் சொல்வீங்க ஒவ்வொருத்தரை கேட்கும் போது. ஓகே, நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், 2வது என்ன சொல்றேன், 3வது என்ன சொல்றேன், அப்படி ஒரு 7-8 விஷயங்கள் சொல்றேன். மைண்ட்ல வச்சுட்டு அதுல எதை கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும். சொல்றதை விட உங்களுக்கு பிராக்டிக்கலா என்னன்னு காமிச்சிடுவேன். காமிக்காம இல்ல, காமிச்சிட்டு தான் உங்களை கேட்க போறேன். ஸோ அதுல நீங்க என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்றதை வச்சுதான் கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சர் தான் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் கேட்பாங்க, இப்படிதான் கேட்பாங்க, நீங்க எதுவும் ஃபிக்ஸ் ஆக வேண்டாம். ஒரு விஷயத்த காமிச்சேன்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கும் போது பதில் சொல்லுங்க. சரிங்களா? ரைட். ஓகே, R. Okay. இது நம்பர். இப்போ அங்க போயிட்டு நான் கொஸ்டின் கேட்கிறேன், என்ன ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட், கேட்போம். ரெடியா? போலாமா? மொத்தம் உங்ககிட்ட காட்டின பொருட்கள் எத்தனை? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. 1 2. ஃபர்ஸ்ட் கை தூக்குனா, 2வதா நீங்க தூக்குனீங்க. எத்தனை ஐட்டம் காமிச்சோம்? 10. வேற யாரும் ஆன்சர் சொல்ல விரும்புறீங்களா? 2வது நீங்க சொன்னீங்க, சொல்லுங்க. 11. ஓகே, உங்க பேரு? காசிம் வெங்கடேசன். வெங்கடேசன் சரியா சொல்லியிருக்க, பதில் சொல்லியிருக்காரு 11. ஓகேங்களா? அவர் சொல்லியிருக்கிறது 1 மார்க் அவருக்கு. அடுத்ததா 5வதா காட்டுற பொருள் என்ன? யாருக்கு தெரியுமோ கை தூக்குங்க. 2 பேருமே கை தூக்குங்க. 2 பேரும் சரியா சொன்னா 2 பேரும், 3 பேருக்குமே தெரியுமா? கை தூக்குங்க. தப்பா சொன்னா -1 மார்க் போயிடும். கரெக்டா சொன்னா 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க
மஞ்சள் கலர் பந்து. நீங்க குதிரை. உங்க பேர் என்ன? சதீஷ்க்கு ஒரு மார்க்கு, வெங்கடேசனுக்கு அகீன் ஒரு மார்க்கு, அவருக்கு மார்க்கு. உங்க பேர் என்ன சார்? கார்த்திகேயனுக்கு -1 மார்க். ஓகேங்களா? இப்ப நீங்க யாரு 8, 9, 10 இந்த 3ஐயும் வரிசையா கரெக்டா சொல்லணும், மாத்தி சொல்லக்கூடாது. 8ல என்ன இருந்தது, 9ல என்ன இருந்தது, 10ல என்ன இருந்தது, யாரால 3த்தையும் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? இல்லைன்னா மைனஸ் மார்க் வரும், ஞாபகம் வச்சுங்க. ரைட். சதீஷ் தானே உங்க பேரு? சதீஷ் சொல்லுங்க. 8ல என்ன இருந்தது? ஆட்டோ. 9ல என்ன இருந்தது? ப்ளூ பால். 10ல இருந்தது எல்லோ கலர் பால். நீங்க வேற ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே சொல்லுங்க. ஆட்டோ 2 ப்ளூ கலர் பால். ஆட்டோ 8ல இருந்தது ஆட்டோ, 9ல இருந்தது நம்பர் 2 2ஆம் நம்பர். சரி. அப்புறமா சாரி ஆட்டோ ப்ளூ கலர் பால் 2 மஞ்சள் கலர் பால். இல்ல 2 எங்க வந்ததுன்னு கேக்குறேன். ஆட்டோ 3 ஐட்டம் தான் எனக்கு சொல்ல வேண்டியது. ஓகே 8, 9, 10 என்ன? அவ்வளவுதான் என்னோட கொஸ்டின். அவர் 3 சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? 8ல என்ன இருந்தது அதை மட்டும் சொல்லுங்க. ஆட்டோ. 9ல என்ன இருந்தது? 10ல என்ன இருந்தது? நம்பர் 2. அவர் மறுபடியும் -1. ஆட்டோ கரெக்ட், ப்ளூ கலர் பால் ஓகே, எல்லோ கலர் பால் காமிச்சிருந்தேன். ஸோ மிஸ் பண்ணி -1 மார்க், இவருக்கு 1 மார்க். இப்போ அடுத்ததா உங்ககிட்ட கேட்கறது ரெட் பால். சின்ன ரெட் பால் எத்தனாவதுல காமிக்கப்பட்டது? நீங்க 2 பேர் கை தூக்கி, 3 பேர் கை தூக்கிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. 6ல ஸ்மால் ரெட் பால் காமிச்சாங்கன்றீங்க. ஓகே நீங்க 3ல. ஓகே நீங்க 3ல. -1 மார்க் இவருக்கு. ஆமா, அவங்க 2 பேருக்கும் ஒரு மார்க். ரெட் கலர் பால் காமிக்கப்பட்டது 3ல, ஸ்மால் ரெட் பால் காமிச்சது நீங்க சொன்னது கரெக்ட். நெக்ஸ்ட் நான் சொல்றது 5, 4, 3 இந்த ஆர்டர் வைஸ்ல சொல்லணும். 3, 4, 5 சொல்லக்கூடாது. 5, 4, 3 என்ன இருந்ததுன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? இல்ல நீங்க கை தூக்கிட்டீங்களா? ரைட். 5ல இருந்தது என்ன? குதிரை. 5, 4, 3 5ல இருந்து குதிரை. அடுத்தது மஞ்சள் பால், எல்லோ பால். ஓகே அடுத்தது ரெட் பால். கரெக்ட். அவருக்கு ஒரு பாயிண்ட். கரெக்டா சொன்னீங்க. இவ்வளவு மெமரியோட சொன்னதுக்கு சூப்பர். அடுத்தது நான் சொல்றது நம்பர் 2 அண்ட் கிரீன் கலர் பால். பெரிய கிரீன் பாலும் நம்பர் 2 நம்பரும் எத்தனாவது இடத்துல காமிச்சேன்? ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது 2 பத்தி, அப்புறம் கிரீன் கலர் பெரிய பாலை பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? எது புரியல? நம்பர் 2ல இருந்தது 6. ஓகே கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். ஒரு பாயிண்ட். அடுத்தது உங்களால இந்த 11 நீங்க சொல்றீங்களா? அது சொல்லியாச்சு. ஓகே அப்ப அவருக்கு மார்க். ஏன்னா அவர் சொல்லிட்டு போனா ஓகேன்ட்டு போட்டுருங்க. நீங்க கை தூக்குனத பாரு, கொஞ்சம் ஹைட்டா கை காமிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே ரைட். அடுத்ததான் நான் சொல்றது நீங்க ரிவர்ஸ் ஆர்டர் வரிசையில 5 பொருட்கள் தொடர்ந்து சொல்லணும். அது எந்த ஆங்கிள்லாம் சொல்லுங்க. 11ல இருந்து இதுக்கு போனாலும் சரி, 5ல இருந்து 1 வரைக்கும் போனாலும் சரி, 5 பொருட்கள் ரிவர்ஸ்ல சொல்லணும். இப்படி வரக்கூடாது. எனக்கு எப்படி வேணா ரிவர்ஸ்ல வரலாம். யாராவது சொல்ல முடியும்? 1 வேற கை தூக்குங்க. 2 வேற யாருன்னா இருக்கீங்களா? இப்ப கை தூக்கிடுங்க. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரிவர்ஸ்ல எதுல இருந்து சொல்ல போறீங்க?
நம்பர் சரியா தெரியல, அப்படியே சொல்லிடுவா. ரிவர்ஸ்ல மட்டும் சொல்றீங்களா நீங்க? சொல்லுங்க. ஆனா தொடர்ந்து 5 சொல்லணும், நடுவில் எதுவும் விட்டு போக கூடாது. சொல்லுங்க. ஆட்டோ, ம் நாய், ம் குதிரை, ம் நீல பால், ம் சிகப்பு பால். தவறு நீங்க சொன்னது. ரிவர்ஸ்ல அது மாதிரி ஆர்டர்ல வரல. ஓகே ரைட், அவருக்கு ஒரு மார்க் மைனஸ். நீங்க சொல்லுங்க சார். குதிரை, ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன? நீங்க குதிரையை சொல்றீங்க. ஆ மஞ்சள் பால், ம் பால், ம் இங்கிலீஷ் லிட்டர் ஆர், ம் அப்புறம் பச்சை கலர் பால். கரெக்ட், உங்களுக்கு 1 மார்க். ஓகே ரைட். இப்போ உங்களால வரிசைப்படுத்தி 11 பொருளை என்னால சொல்ல முடியும் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கை தூக்குங்க. 11 பொருளை என்னால ஆர்டரா சொல்ல முடியும் அப்படின்றவங்க கை தூக்கலாம். உங்களால சொல்ல முடியும் இல்லையா? ஓரளவுக்கு. ஓரளவுக்குல சொன்னீங்கன்னா மார்க் இல்லைன்னா மைனஸ்ல போவோம். ஓகே, நீங்க ஆர்டரா சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் பச்சை கலர் பால், ம் அடுத்தது இங்கிலீஷ் லிட்டர் ஆர், ம் அடுத்தது சிகப்பு பால், ம் அப்புறம் மஞ்சள் பால், ம் அடுத்தது குதிரை, ம் குதிரைக்கு அப்புறமா ஓ ம் சாரி அது அவு 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 அவு. ம் அடுத்தது ஆட்டோ, ம் அப்புறம் ப்ளூ பால், ம் மஞ்சள் பால், ம் 2 ம் 2. ம் என்ன தப்பு பண்ணீங்கன்னா இந்த 2 தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகி எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. 2 இருந்தது அங்க இல்லை, 7வது இடத்துல இருந்தது 2, அதை தப்பு பண்ணிட்டீங்க நீங்க. நீங்க ஃபுல்லா சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் கை தூக்கல ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஆர்டர் வைஸா கரெக்டா சொல்லிடணும். சொல்லுங்க. கிரீன் கலர் பால், ம் ரெண்டாவது ஆர், ம் மூணாவது ரெட் கலர் பால், ம் நாலாவது எல்லோ கலர் பால், ம் அஞ்சாவது குதிரை, ம் ஆறாவது அவு, ம் ஏழாவது 2, ம் எட்டாவது ஆட்டோ, ம் 9வது ப்ளூ பால், ம் 10வது எல்லோ பால், ம் 11 நாய். சூப்பர், அவருக்கு ஒரு மார்க் போட்டுடலாம். ரைட். இப்போ இந்த கேம்ல நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான், உங்களுக்கு பால் மட்டும் பெரிய பால் சின்ன பால் எல்லாம் சேர்த்து எத்தனை பால் இருந்தது மொத்தம்? உங்களுக்கு காமிச்சது எத்தனை பால்? ஓகே, வேற யாரும் இல்லையா? 4 பால். நீங்க இல்ல நீங்க சொல்லாதீங்க, கை தூக்குங்க, அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க கை தூக்குங்க, நீங்க சொல்லுங்க. 5 பால். நீங்க 4 பால். 4 பால். நீங்க 5 பால். 5 பால். அவங்க 2 பேரும் 5 பால் சொன்னதுக்கு கரெக்டான பதில். உங்களுக்கு -1 மார்க், அவங்க 2 பேருக்கு ஒரு மார்க் இருக்கு. அடுத்து உங்ககிட்ட கேட்கறது, நாய்க்கும் குதிரைக்கும் நடுவில் என்னென்ன இருந்தது? சொல்லலாம். குதிரை 5வது, ம் 6வது வந்து அவு, 7வது வந்து 2, 8வது ஆட்டோ, 9வது ப்ளூ பால், 10வது எல்லோ பால், 11 நாய். சூப்பர், அவருக்கு ஒரு மார்க் போடலாம். அடுத்ததா அவங்க கிட்ட கேட்கிற ஒரு இது, 6 ஆங்கிலத்துல ஒரு லெட்டர்ஸ் காமிச்சேன், அது என்ன கலர் தெரிஞ்சா கை தூக்குங்க. ஓகே, சொல்லலாம். கிரீன், பச்சை, டார்க் கிரீன், டார்க் கிரீன். ஓகே, டார்க் கிரீன். ஸோ கிரீன். அதில் நம்ம அந்த கேட்டகரி பிரிக்க முடியாது, 4 பேருமே ஒரு மார்க் கண்டிப்பா தரலாம். கிரீன் சொல்லிட்டீங்க. ஓகே, சின்ன பால் காமிச்சல்ல, பெரிய பால் கிடையாது, நான் சொல்ற சின்ன பால். என்னென்ன கலர் பால், எத்தனாவது அதை காமிச்சேன், எந்தெந்த இடத்துல காமிச்சேன்? யாரா கை தூக்க வாய்ப்பு இருக்கா? கை தூக்குங்க. ஓகே, அப்புறம் கை தூக்கி பிரயோஜனம் இல்லை, அவர் சொல்றாரு. ரைட், சொல்லலாம் சார். 3வது ப்ளூ பால், ம் 4வது மஞ்சள் பால், ம் மறுபடியும் ஆட்டோக்கு அப்புறமா 8வது ஒரு ப்ளூ பால், 9வது ஒரு மஞ்சள் பால். மொத்தம் எத்தனை பால் சொல்றீங்க நீங்க? சின்ன பால் சின்ன பால் 4, பெரிய பால் 1. 10 பால். ஓகே, டோட்டலா தப்பு. நீங்க சொன்னது தப்பு இல்லை, -1.
இப்போ உங்களுக்கு காமிச்ச கலர்ல ஹவு காமிச்சோம் இல்லையா? ஹவு என்ன கலர் அது? நீங்க ஓகே. இதே மாதிரி யாருன்னா ஆன்சர் முன்னாடியே பண்ணீங்கனாலும் மைனஸ் பண்ணிடுவேன். அதுக்காக சொல்றேன். நீங்க ஒருத்தர் சொல்றதை கேட்டு ஒருத்தர் சொல்லக்கூடாது அப்படின்னா கை தூக்குங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. ஓகே, இத பக்காவா நிறைய பேர் கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. யார் வின் பண்ணீங்க, யார் டோட்டல் அதிகமா வாங்கியிருக்கீங்கன்னு செக் பண்ணிட்டு வருவோம். சதீஷ், நீங்க ஸ்கூல்ல எப்படி மார்க் நல்லா வாங்குவீங்களோ? சூப்பர் சூப்பர். ஸ்கூல் செகண்டா? அப்போ மெமரி இருந்தால் தான் அது சாதிக்க முடியும், சும்மா பண்ண முடியாது. இது நிறைய பேரண்ட்ஸுங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்த காமிச்சு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு டெய்லி இதை பண்ணிட்டு வந்தால் ப்ராக்டிக்கலாக பண்ணால் மெமரி இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. டெய்லி குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி 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 அது மாதிரி 1 2 மாற்றி காமிச்சு, அப்புறம் 3வது பொருளை காமிச்சு, அந்த 3த்தையும் மாற்றி மாற்றி வேறு பொருளாக காமிச்சு மெமரி பண்ணால் அது மெமரி இம்ப்ரூவ் ஆகும். அதனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். சதீஷ் தான் எல்லா ரவுண்ட்லேயும் 6 மதிப்பெண் வாங்கி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சதீஷ். நான் எல்லாருமே எந்திரிச்சு நிற்கலாம். உண்மையிலேயே இந்த கேம் பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ மாஸ்கை கழட்டிட்டு உங்கள் முகத்தை காமிச்சிடலாம். உண்மையிலேயே இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வர சொல்லிட்டு குழந்தை அமைச்சா கூட போகிற வழியில் மறந்துடும் அப்படின்னா, மிளகு சீரகம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு வெந்தயம் புளி பூண்டு மிளகு சீரகம் அப்படின்னு நம்ம சொல்லி அமைச்சா குழந்தைக்கு ஒரு 2 பொருள் மறந்துடும். அது இயல்பு. ஆனால் அது பழக்கத்தில் கொண்டு வந்தால் நடக்கும்ன்றது தான் இங்கே இருக்கிற விஷயமும். அதே மாதிரி தான் இது மாதிரி உங்கள் வீட்டில் சில பொருட்களை அடிக்கிட்டு குழந்தைகிட்ட சொல்லிட்டு அதை ஞாபகமாக சொல்லுதான்னு பாருங்கள். இதை பழக்கப்படுத்தினால் மெமரி வளரும். அதுக்காக தான் இந்த கேம் ஷோ பண்ணியிருந்தோம். இந்த கேம் ஷோ பற்றி உங்களுக்கு புரிதல் இருந்தாலும் அல்லது உங்களுடைய கருத்து சொல்லணும்னாலும் நிச்சயமாக சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா மறுபடியும் கண்டினியூவாக இதை பண்ணுவோம். இல்லை இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொன்னீங்கன்னா மாற்றிப்போம். தொடர்ந்து பாருங்க. இந்த வின்னருக்கு எதுவும் கொடுக்கலாம் திட்டிடுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ, அதாவது இந்த எபிசோட்லாம் ஃபர்ஸ்ட்ல வர்றதுனால இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம ப்ரைஸ் கொடுத்து தான் அனுப்புகிறோம். கேஷ் ப்ரைஸு. அதுக்கப்புறம் ப்ரைஸ்லாம் கொடுக்க மாட்டோம். ஹாய் கைக்கு மட்டும் குலுக்கிட்டு அனுப்பிச்சிடுவோம். இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு கிஃப்ட் பொருள் தந்துடுவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நிறைய எபிசோட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எபிசோட்ல கலந்துக்கிறவங்க அவங்களுடைய திறமையை காமிக்கிறவங்களுக்கு நிச்சயமா பரிசு உண்டு. அந்த பரிசு தான் கொடுத்துட்டு இருக்கோம். சதீஷ் ரொம்ப 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 சந்தோஷம். இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வேற விதமான கேம் ஷோவோட.